الحمد لله الملك القدوس السلام رحيم الرحمن العلام أنزل علينا خير الكلام وجعل تلاوته مطهرة للقلب من الأذران والآذان وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்வதன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேருதவியினால் அவனுடைய மாளிகையில் அவனை பற்றி பேசப்படுகிற ஒரு அழைப்புக்காக நாங்கள் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த நோக்கத்துக்கான முழுமையான கூலியை நம் அனைவருக்கும் தந்தரள வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும். எங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை ஈமானிய உணர்வோடு எதிர்கொள்ளக்கூடிய மனோவலிமையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தரள வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக மாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஜின்களை, மனிதர்களை படைத்தான். அவர்கள் ஒரு வகையான தன்மையோடு இருந்தார்கள். மலக்குமார்களை படைத்தான். அவர்கள் வேறு தன்மையோடு இருந்தார்கள். இப்லீஸ், ஷைத்தான், அவர்கள் இன்னும் ஒரு தன்மையோடு இருந்தார்கள். மலக்குமார்களை பொறுத்த வரைக்கும் பாவமே செய்யாத வாழ்வு, பாவம் செய்கிற உணர்வு அவர்களுக்கு வராது. ஷைத்தான், இப்லீஸை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்கிற நோக்கங்கள் வராது. முழுவதுமே பாவத்தோடு இருப்பார்கள். ஆனால் ஜின்களையும் மனிதர்களையும் பொறுத்த வரைக்கும் நன்மையும் செய்வார்கள், பாவம் செய்கிற உணர்வுகளும் வந்து போகும். அல்லாஹு தஆலா இந்த தன்மையோடு படைத்த எங்களை அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் ஒரு 3 விடயங்களை மறந்துவிடக் கூடாது. முதலாவது அம்சம் என்னென்றால், இந்த துனியாவுல 100% நிம்மதி என்று கிடையவே கிடையாது. அது சுவனத்தில் மாத்திரம்தான். நிச்சயம் கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும். துனியா கொடுத்தார். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மௌத்துல இருந்தும் நாங்க தப்ப இயலாது. மனிதர்கள நாவுகளில் இருந்தும் தப்பிக்க முடியாது. அப்படி தப்ப முடியுமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆயிஷா நாயகி தப்பியிருப்பார்கள். ரசூலுல்லாஹின் சுவர்க்கத்து மனைவி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பியிருப்பார்கள். மனித நாவுகளில் இருந்து தப்பவே முடியாது. இதை புரிந்து கொள்ளணும். 3வது ஒரு அம்சம், முக்கியமான ஒரு விஷயம், இந்த உலகத்தில் என்னை படைத்த என் ரப்பை விட என்னை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது. இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் என் ரப்பை விட என்னை நேசிப்பதற்கு வேறு யாரும் கிடையாது. அப்படியான ரப்பு எங்களை நரகத்துக்கு அனுப்புறதுக்கு விரும்புவானா? பாவம் செய்த தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மீது அதிகமான தாய் தகப்பனை விட பல மடங்கு அன்பு கொண்ட ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு அனுப்ப விரும்புவாங்க? நிச்சயமா விரும்ப மாட்டேன். ஆனா பாவம் நடக்குது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை துடைப்பதற்கான வழிகளையும் சொல்கிறான். உலமாக்கள் பாவங்களை பிரதானமான 3 வகைப்படுத்துவார்கள். 3 வகையாக பிரிப்பார்கள். முதலாவது வகை என்னது? ஷிர்க், மன்னிக்கவே படாத பாவம். அல்லாஹ் தஆலா அது தொடர்பாக
அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அதாவது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரம அல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ, ஷிர்க் செய்கிறார்களோ, அவர்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். பாவத்தின் தலையான முக்கியமான பெரும் பாவம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இணை வைத்தல் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யற, அடியார்களுக்கு செய்யற, மரத்துக்கு செய்யற, கல்லுக்கு செய்யற, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டியதை அடியார்களுக்கு செய்யறது. அது செயல்ல வரலாம், நம்பிக்கையில் வரலாம், நாவல வரலாம். இதுதான் பாவங்களில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. இதுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த நிலையில நாங்க மௌத்தானால் நிரந்தர நரகம். இது முதல் வகையான பாவம். இரண்டாவது வகையான பாவம் பெரும் பாவங்கள். இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்குது, தௌபா செஞ்சா மன்னிப்பு இருக்குது, ஆனால் கடுமையோட தண்டனை இருக்குது. அதுல நிறைய பாவங்கள் சொல்லப்படுவது. இந்த உரையில் ஒரு முக்கியமான பெரும் பாவம் தொடர்பாக பேசுவோம். சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸிலே, அதாவது சூனியம் செய்தல், கொலை செய்தல், வட்டி சாப்பிடுதல், அனாதைகள் சொத்துக்களை சுரண்டுதல், இவை எல்லாமே ஒரு ஒரு முக்கியமான பெண்ணுக்கு அநியாயமாக அவதூறு பேசுதல், இவையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பாவத்துக்கு கொண்டாந்து சேர்த்தாங்க. அப்ப முதலாவது இணை வைத்தல் ஒரு வகையான பாவம், இரண்டாவது வகை பெரும் பாவம், மூன்றாவது வகை சிறு பாவங்கள், சின்ன சின்ன பாவம். காலையில் எழுந்தினத்தின தொடக்கம் எவ்வளவோ பாவங்கள் பேசியிருப்போம், அர்த்தாக்களை பத்தி பேசியிருப்போம். ஏதாவது அல்லாஹ்வுக்கு மாறான விதத்துல நடந்திருக்கும். இவைகள் பாவங்களில் உள்ள வகைகளாக எங்களால் அடையாளப்படுத்த முடியும். கண்ணியமிகு சகோதரிகளே, முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த பெரும் பாவம் பொதுவாக எங்கட பாவங்கள் அழிக்கப்படணும் என்று சொன்னால், எங்கட பாவங்கள் களையப்படணும் என்றால் பாவம் செய்யாம வாழ்றதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி நடந்து விட்டால் ஒரு சில விஷயங்களை நாம செய்யணும். இமாம் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க, இந்த துனியாவுல 3 வகையான நீரை கொண்டு ஒரு முக்மின் அல்லாஹ் கழுவுவான். அதுல எதிரையும் அவர் கழுவப்படாட்டி நரகத்தில் நிச்சயம் தண்டிக்கப்படுவார். அதுல முதல் வகை என்னென்றால் தௌபா, பாவ மன்னிப்பு கேட்கிறது. யா அல்லாஹ், பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். தௌபா என்ற ஒன்று இருக்குது, இஸ்திக்ஃபார் என்ற ஒன்று இருக்குது. தௌபா என்றது பாவ மன்னிப்பு. தௌபாவுக்கும் இஸ்திக்ஃபாருக்கும் இடையில சின்ன சின்ன வித்தியாசம் இருக்குது. தௌபா என்பது நேரம் குறிக்கப்பட்டது. ஒருத்தருக்கு சக்கராத்துடைய டைம் வந்துட்டா அதுக்கு பிறகு அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனால் இஸ்திக்ஃபார் என்பது ஒருத்தர் மௌத்தானத்துக்கு பிறகு அது இருக்கும். என்னது? அதாவது அவருடைய மகன் பாப்பா மௌத்தானத்துக்கு பிறகு என் வாப்பாட பாவத்தை மன்னித்து விடியா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் செய்வார். அல்லாஹ் அங்கீகரித்தால் அதற்குரிய மன்னிப்பு அவருக்கு மௌத்துக்கு பிறகு என்ன செய்யும்? அப்ப தௌபா என்பது நேரம் குறிக்கப்பட்டது, இஸ்திக்ஃபார் என்பது அதுக்கு நேரம் அல்ல. இரண்டாவது ஒரு வித்தியாசம் என்னென்றால், நாங்க வாழ்க்கையில எங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மனிதர்களை உருவாக்கிட்டு மௌத்தாகணும், பிள்ளைகளை வளர்த்துட்டு மௌத்தாகணும், அப்படியான நண்பர்களோட மௌத்தாகணும். எங்களுடைய நினைவுகளுக்கெல்லாம் என்ற சகோதரி
அல்ல இந்த கூட்டாளி இந்த பக்கத்தோடு நல்ல மனிதர் அவர் பாவத்தை மன்னித்து விடு அல்லா என்று நமக்காக இஸ்திக்பார் செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிக்கணும், உருவாக்கிட்டு மௌத்தாகணும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் இஸ்திக்பாருக்கும் தௌபாவுக்கும் இடையில் என்னென்றால், தௌபா என்பது பாவம் செஞ்சாலுடன் மட்டும் சம்பந்தப்பட்டது. நான் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த 3 வகையான பாவத்தில் எதுவாகவும் இருக்கலாம், நான் தான் தௌபா செய்யணும். அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. இஸ்திக்பாருக்கு நிபந்தனை கிடையாது, தௌபாவுக்கு 3 நிபந்தனை இருக்குது. பாவம் செய்தவர் தான் தௌபா செய்யணும். இஸ்திக்பார் என்பது பாவம் செஞ்சவரும் கேட்கலாம், அவருக்காக இன்னொருத்தர் என்ன செய்யலாம், கேட்கலாம். அப்ப முதலாவது எங்கட பாவங்கள் துடைக்கப்படுறதுக்கான ஒரு வழி தௌபா, இஸ்திக்பார். இது நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னா அடிக்கடி துவா செய்யக்க, சுஜூதுல இருக்க, எங்களுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதோ அல்லது பாவங்கள் தொடர்பான நினைவுகளும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்ற உணர்வுகளும் வரவில்லைன்னா என்ன நினைக்கணும்? நாங்க கொஞ்சம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறோம், இது தொடர்பாக கவனம் எடுக்கணும் என்கிற ஒரு புரிதல் வரணும். இரண்டாவது, எங்களோட பாவம் துடைக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால், அல்லாஹ் இந்த துனியாவில ஒருத்தர பாவத்தை துடைத்து நல்லோரு சக்கராத்தை கொடுத்து நல்ல மௌத்தை கொடுக்கணும் என்று விரும்பினா சில சோதனைகளை கொடுப்பார். அடிக்கடி பிரச்சனை, பெரிய நோய், வறுமை, துனியாபுரத்தில் இருந்து சில அவமானங்கள் ஒரு முஃமினுக்கு தைக்கிற ஒரு முள்ளினாலும் அவர் பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது, துடைக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப ஒருத்தர பாவம் எங்களுக்கு ஒரு சோதனை வருகிற பொழுது, இந்த உலகத்தில் அதிகமான சோதனைகளை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தார்? நபிமார்களுக்கு கொடுத்தார். யார் அல்லாஹ் இந்த உலகத்துல கடுமையாக நேசித்தார்? நபிமார்களை நேசித்தார். அல்லாஹ் கடுமையாக நேசித்த நபிமார்களை கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்குகின்றான் என்றால் அவங்களை நாளை மறுமையில் உச்சமான சொர்க்கத்தில் யார வைப்பான்? அவர்கள் தான் வைப்பான். அப்ப எங்கட பாவங்கள் களையப்படுறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினுக்கு கொடுக்கிற ஒரு வழி சோதனைகள் நிறைய வரும். அதனாலையும் எங்கட பாவங்கள் களையப்படும். சோதனை வரைதா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஃமின் பாதுகாப்பு தான் இருக்கணும், அதுல இருந்து பாதுகாப்பு தேடணும். யாரெல்லாம் தப்பித்து விடாதுன்னு கேட்கணும், நோயில இருந்து ஆரோக்கியத்தை கேட்கணும். ஆனா வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ், என் ரப்பி என் மீது அதிகம் அன்பு வைத்திருக்கிறான், இந்த உலகத்தில் எங்களை அதிகமாக நேசிப்பது மறுமையிலும் துனியாவிலும் அல்லாஹ் தான் நம்ம பார்த்தோம். அப்ப இது இரண்டாவது ஒரு விஷயம். மூன்றாவது ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு பாவம் நடந்துட்டா குயிக்கன ஒரு நல்ல அமல் செய்ய விரும்பணும். அறியாம தெரியாம தெரிந்து ஒரு பாவம் நடந்துச்சு, உடனடியாக அதற்கு பகரமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன நல்ல அமல்கள் செய்வதற்கு நாங்க முயற்சி செய்வோம். சஹாபாக்கள் இந்த மனோநிலையோட தான் இருந்தாங்க. தப்பித்தவறு ஒரு பாவம் நடந்தால் உடனே 2 ரக்காத் தொழுவாங்க, திக்ருகள் அதிகப்படுத்துவாங்க, சின்ன தர்மம் ஒன்று செய்வாங்க, நன்மைகளை துரிதப்படுத்துவாங்க. அரபு உலகத்துல ஒரு ஷேக் ஒரு ஹுதுபாவுல ஒரு செய்தியை பதிவு செய்யறார். ஒரு நன்மை எங்கட பாவத்தை துடைக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு பெரிய ஒரு சக்தி இருக்குது. என்னென்றால், ஒருத்தர் ஒரு சகோதரர் உம்மா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போறார், வருத்தம் கூடி கோமாவுக்கு போய்க்கிட்டாங்க. சீரியஸ் கண்டிஷன், கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஐசியூல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவசர சிகிச்சை பிரிவில் அவர் இருக்கிறாங்க உம்மா. அப்ப அவசர சிகிச்சை பிரிவு என்று சொல்லி சொன்னால் விரும்பின நேரம் போய் பார்க்க இயலாது, விரும்பின எல்லாரும் போய் பார்க்கவும் இயலாது. அதுக்குள்ள போறதே ரொம்ப கஷ்டம், குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்.
அப்ப இவர் தாய் மீது அதிகமான அன்பு, அந்த இடத்திலே நிற்பார். சரி கிடைக்கிற பொழுது உள்ள போய் பார்த்து வந்துடுவாங்க. அவர்களால் பேச முடியவில்லை, கண் திறக்க முடியவில்லை, கோமாவில் இருக்கிறாங்க தாய். ஒரு நாள் இந்த மகன் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கிறான். ஒரு ரூமுக்கு வெளியில் அந்த ஏசி போட்டு இருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி முழு. அதுக்கு கீழே ஒரு தாய் பூனையும் 3 குட்டி பூனையும் நிக்குது. அதுல குட்டிகள் தாகத்தில் அந்த விழுகின்ற ஒரு துணியை அந்த தாய் பூனை தாங்கி நாக்கிலே சுமந்து அதனுடைய குட்டிகளுக்கு தன்னால் முடிந்த மாதிரி அதை தரவுகிறது. கடுமையான தாகத்திலே இருக்குது. இவர் அதை பார்த்துட்டு மகன் தண்ணி அந்த இடத்துல இருக்கல்ல, கடையில போய் தண்ணி போத்தல் வந்து வாங்குறாங்க. வாங்கி அதை வெட்டி பூனைக்கு ஏற்ற மாதிரி வெட்டி கொடுக்கிறார். அது குடிக்கும் வரைக்கும் அந்த இடத்துல நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார். வீட்டை போயிருக்கிறார். அடுத்த நாள் பலமையாக அம்மாவை பார்க்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் தாய் இருக்கிறாங்க. உள்ளுக்கு போறார். உள்ளுக்கு போய் பார்த்தா அம்மாவை காண. மௌத்தாயிட்டாங்களோ, மையத்தில் இருக்கிற அழைத்து போயிட்டாங்களோ. அவசரமாக அதிகாரிகள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த உண்மாங்க. அவங்க சொல்றாங்க, உங்களோட உண்மா குணம் அடைஞ்சு நோமல் ஓடுக்கு மாத்தியாச்சுன்னு சொல்லி. இவர் நோமல் வார்டு நம்பருக்கு தாயை தேடி போறாங்க. தாய் அழகான முறையில சாப்பிட்டுட்டு சிரிச்சிட்டு அழகா இருக்கிறாங்க. இவரை கண்டவுடன் மகனே ஜஸாக்கல்லாஹு கைரான்றாங்க. என்னம்மா என்று கேட்கிறார். அம்மா சொல்றா, நான் கோமாவில் இருக்கிற பொழுது ஒரு கனவு கண்டேன். மகன், நீங்க ஒரு தாய் பூனைக்கும் ஒரு குட்டிக்கும் தண்ணீர் கொடுக்கிறீர்கள், அதை கனவாக நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க. மகன் அழுகிறார். தாய் அழகான முறையில் இருக்கிறாங்க. ஒரு பூனைக்கு வச்ச சின்னதோர் ஒரு 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 தவிப்பு, ஒரு இறக்கம், ஒரு நன்மை. அல்லாஹு தஆலா நன்மைகளால் எங்களை புனிதப்படுத்துவார். பாவமே இல்லாம நாங்க வாழலாம். ஆனா நன்மைகளால் எங்களை ரப்புல் ஆலமீன் புனிதப்படுத்துவார். எனவே கண்ணியமிகு சகோதரிகளே, முக்கியமான ஒரு சில விஷயங்கள் ஆரம்ப பகுதியாக நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். முதலாவது ஒரு அம்சம் என்னவென்றால், அதாவது பாவங்கள் 3 வகைப்படும். பிரதானம் அந்த பாவங்கள் எங்களில் இருந்து துடைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 3 வேலைகளை செய்யணும். ஒன்று தௌபா இஸ்திக்ஃபார்கள், அதே போன்று சோதனைகளின் பொறுமை, அதே போன்று நல்லமல்கள். இந்த 3 விஷயங்களை நாங்க செய்யணும். இப்ப எங்கட சமூகத்துல ஒரு முக்கியமான பெரும் பாவம், நாங்க எல்லோருமே அதை பாவமாகவே பார்க்கிறது. என்ன? சொந்தக்காராக்களோட நாங்க நடந்து கொள்ற விதம், எங்களுடைய ரோசம், எங்களுடைய கோபம், எங்களுடைய தன்மானம், எங்களுடைய பெருமை, இது எல்லாமே வெளிப்படுத்துகின்ற இடமாக சொந்தங்களை நாம் ஆக்கி வச்சிருக்கிறோம். மௌத்துக்கும் போக மாட்டேன், நான் ரோசக்காரன், இதுக்கு நான் எதிர்வினையாற்றாட்டி நான் ஒரு பெண்ணா இருக்க முடியுமா? இந்த மாதிரியான ஒரு மனோநிலையில் நாங்கள் எல்லோரும் வாழணும். ஆனா ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது வஅ்புதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அவருக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யுங்கள், அடுத்தது உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள்.
அல்லாஹு தஆலா தன்னை வணங்குதலோடு சேர்த்ததை சொல்ல உறவுகளோடு நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. ஏண்ட வாப்பா, ஏண்ட உம்மா, ஏண்ட நானா, ஏண்ட தங்கச்சி, தாத்தா, இதெல்லாம் நான் தெரிவு செய்ததா அல்லாஹ் தெரிவு செய்து தந்தது? அல்லாஹ் தெரிவு செய்து தந்தது. அப்ப அவைகளில் ஒரு குறையை நான் காண்கின்றேன், அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், அவர்களை விட்டு ஓரமாக வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் பெரும் பாவம். சிலரை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ், திங்கட்கிழமை நோம்பு, வியாழக்கிழமை நோம்பு, தஹஜ்ஜத் தொழுகை விடுறது, 5 நேர தொழுகை முன்பின் சுன்னத்துக்களை பேணுறது, ஹஜ் உம்ரா வணக்கம் எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா சகோதரியோட பேசுறது, பாப்பாவோட பேசுறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 சகோதரர்கள் பேசாமல் இருந்தால் அமல்களை பார்ப்பதை அல்லாஹ் நிறுத்தி விடுவார். அவர்கள் பேசுகின்ற வரைக்கும் அவர்களுடைய அமல்களை பார்க்கவே மாட்டார். வருஷக்கணக்கில் அமல் செஞ்சிருப்பாரு, அல்லாஹ் அதை பார்க்க மாட்டார். ஏன்? சொந்தங்களை விட்டு அவர் தூரமாகி இருப்பார். கனிமிகு சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியத்தினா ஒரு வயசுல கிடைக்குது, நபித்துவம் 40வது வயசுல கிடைக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயசுக்கு முன்னாடியும் உறவு பொண்ணி நடந்திருக்கிறாங்க. கதீஜா நாயகி இக்ரா, முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. பார்த்தால் பதட்டம், அச்சம், என்னை போற்றுங்கள் என்று துடித்து கொண்டுவாராங்க. பிரம்மாண்டமான தோற்றம், வானம் விளங்கவில்லை, தன்னந்தனியாக பார்க்கிறார். கதீஜா நாயகி ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, கத் கஷீது அலா நஃப்ஸி, நான் மௌத்தாகிடுவேனோ என்று நான் பயப்படுறேன்ங்கறாங்க. கதீஜா நாயகி அந்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க, கல்லா ஃபவல்லாஹி லா யுக்ஸிகல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்றா இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்ந்து நடக்கிறீங்க. என்ன சொல்றாங்க? நீங்க உறவுகளை சேர்ந்து நடக்கின்றீர்கள். பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னாடியே உறவு கொண்டு நடந்திருக்கிறாங்க. கதீஜா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க பயப்படலாம், அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். ஏனென்றா நீங்க உறவுகளோடு மிச்சம் நெருக்கமாய்க்கிறீங்க. உறவுகளை பேணுகின்றவர்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். ஆனா நாங்க இது ஒரு ஃபித்னாவாக பார்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, புகாரியிலே வருகிற ஒரு செய்தி, 2067வது செய்தி, யாருடைய ரிஸ்கிலேயும் யாருடைய ஆயுளிலும் பரக்கத் தேவை என்று நினைக்கிறீங்களோ, பரக்கத் என்னது? பரக்கத்தை என்னணும், பிடிச்சு பார்க்கணும், கண்ணால பார்க்கணும், ஆனால் உணர்ந்து கொள்ளவும். சிலருக்கு 10 ஆம்பள பிள்ளைகள் இருக்கு, ஒரு ஆம்பள பிள்ளையும் துனியாவுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏனண்டா 10ல அல்லாஹ் பரக்கத் செய்யல. வேறு சிலருக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளைதான், ஆனா முழு குடும்பத்தையும் தாங்கி இருப்பான். துனியாவுக்கும் பிரயோஜனம், ஆகிரத்துக்கும் பிரயோஜனம். அல்லாஹ் தஆலா 10 செய்யாத பரக்கத்தை ஒன்றுல செஞ்சிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு ரிஸ்கிலேயும் ஆயுளையும் பரக்கத் தேவையா, உறவு போய் நடந்துங்கிறாங்க. சிலர் 60-70 வயசு வரை உழைச்சு கொண்டே இருப்பாங்க, ஆனா மௌத்தாங்க, கடனோட மௌத்தாங்க. சிலர் 50 வயசுல இருப்பாங்க, ஆனால் நிம்மதியா வாழ்ந்திருப்பாங்க. பரக்கத் என்பது உறவு பேணுதல்ல தான் இருக்குது. நாங்க நினைக்கிற எங்களுக்கு எல்லாமே உலகியல் ரீதியா தான் வர்றது. இந்த டைம் நெருக்கமானா அப்படி ஒரு பிரச்சனை வரும், இங்க போனா இந்த சில ஒன்று வரும், இந்த டைம் சிக்கல், உலகத்தை வச்சுதான் பார்க்கணும். ஆனா அல்லாஹ் எங்களை படைச்சவன், உணவளிச்சு கொண்டிருப்பவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா?
உங்களுக்கு பரக்கத் தேவையா, நீங்க சேர்ந்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். பரக்கத் முக்கியம். அது தேவையா, உறவை சேர்ந்து நடக்கும். உறவு தூரமாக்குறது பெரியோர் பாவம் என்று சொல்லி இஸ்லாம் சொல்றத பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் ஃபல்யஸில் ரஹ்மஹு, அவர் உறவுகளை சேர்ந்து நடக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலே ஒருத்தர் ஈமானோட இருக்கிறார் என்கிறதுக்கான அடையாளங்கள்ல உண்டு, அவர் உறவுகளை சேர்ந்து நடக்கணும். இப்ப உறவுகள் விஷயத்துல நீங்க 1000 காரணிகள் காட்டினாலும் நியாயங்கள் சொன்னாலும் அல்லாஹ் கிட்ட நிப்பாடாது. ஆயிஷா நாயகியை விட இங்க வெளியாக்கள் யாரும் இல்லை. நாம ஆயிஷா நாயகியுடைய மான விஷயத்துல ஒருத்தர் இல்லை இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொந்தக்காரர், அவருக்கு உதவி தொகை பெற்றது. ஆயிஷா நாயகி தந்தை வழி சொந்தங்கள், அவரே உதவி பெற்றது உறவு இல்லைங்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், ஆயிஷா நாயகி புனிதமானவர் என்று. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது, என் மகள் விடயத்தில் அடுத்தவர்கள் பேசியது இருக்கட்டும், இவர் அப்படி பேசுவார், நியாயமான ரோஷம், இவருக்கு எதுவும் செய்ய மாட்டேன் என்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்பவில்லையா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே முடிவை மாற்றி அமைக்கிறார்கள், கொடுத்த உதவியையும் சேர்த்து கொடுக்கிறார்கள். ஆயிஷா நாயகியை விட ரோஷம் முக்கியமான விஷயம் நமக்கு இல்லையே. அந்த விடயத்தில் கூட அந்த நியாயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே சொல்றோம்டா, நீங்க இந்த கல்யாணத்தை கூப்பிடல, வீட்டை போன சரியா கவனிக்கல, இந்த பொது பிரச்சனை அல்லது புள்ள பிரச்சனை, இதெல்லாமே காலுக்கு கீழே வச்சு பார்க்கப்பட வேண்டியது இஸ்லாமிய பார்வை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாரு தூக்கி கிணத்துல வீசினது? சகோதரர்கள். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது. அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்ச வைக்கிறான். ஒரு பெரியோரு போஸ்ட்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவங்க உதவி தேடியாக்க போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் போறாங்க. போனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியுது வந்திருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனா அவங்க மறைச்சு கொள்ளல. பல ஆண்டுகள் சின்னத்துல வீசினது, முகமெல்லாம் மாறி இருக்கும். இதுதான் யூசுப் எல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியும், எனக்கு துரோகம் இழைத்த, என்னை வீசி எறிந்த என் சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் தாய் வழியில் வந்த ஒரு சகோதரர் பின்யாமீன், இவரை தன்னோட வச்சுக் கொள்ள வேண்டும் இருக்கிறார். அவர்கிட்ட மட்டும் தனியை கூப்பிட்டு, நான் தான் உங்களுடைய சகோதரர் யூசுப் சொல்லி நீங்க என்னோட இருக்கணும், அதுக்கு ஒரு நாடகம் நடிப்போம், உங்களோட பாத்திரம் எங்களோட பாத்திரம் உங்களோட வேதனை போறோம், அதை காவல் என்று அறிவிப்போம், அதை எங்களோட பணியாளர்கள் வேதத்தை அடைக்க உங்களிடம் இருந்தால் மாட்டுகின்ற பொழுது உங்களை இங்க வைத்துக் கொள்ளலாம், மனித வந்து மாப்பா கிட்ட போகட்டும் என்று சொல்லி ஆல்ரெடி பேசி கொடுத்தாங்க. அதே மாதிரி நடக்குது. இது மற்ற சகோதரர்களுக்கு தெரியாது. செக் பண்ணி பார்த்தா இவருடைய பேக்கில இருந்து அந்த பாத்திரம் வெளியே வருது. இவங்க 2 பேரும் ஒரு தாய் ஒரு தகப்பன். மற்ற சகோதரர்கள் தாய் வேறு தகப்பன் பேசலாம். அடுத்த சகோதரர்கள் அந்த சபையில ஒரு வார்த்தை சொல்றாங்க. இதான் முக்கியமான ஒரு செய்தி. இதை விட அவமானத்தை உறவுகளால் நானும் நீங்களும் இந்த உலகம் ஒரு முறையும் சந்தித்திருக்காங்க. சொல்றாங்க, இவர் களவெடுத்திருந்தால் இவருக்கு ஒரு சகோதரன் இருந்தால் அவரும் களவெடுக்கிறாங்க. யார சொல்றாங்க? அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அதிகாரம் இருந்த இடம் அவர்களை அப்படியே அடைத்து வருடக்கணக்கில் தண்டித்திருக்கலாம்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? யூசுப், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனதுக்குள் அதை மறைத்துக் கொண்டார். சுப்ஹானல்லாஹ். அதை பத்தி பேசவே இல்லை. இது நபிமார்களுடைய உறவுகள் விடயத்தில் அவர்கள் நடந்து கொண்ட விஷயங்கள். இந்த தியாகத்தை நாங்க செய்ய தேவையில்லை. ஒரு சின்ன தியாகத்தையாலும் செய்யணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதுவும் பேசல. கண்ணியமிகு சகோதரிகளே, எனவே நாங்க சொல்லுகிற இந்த காரணி அந்த காரணி இவை எல்லாமே ஒரு எந்த அளவுக்கு என்றால், ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்ன, பாத்திமா நாயக மகன், ரசூலுல்லாஹோட வாழ்ந்த ஆட்கள் உறவை துண்டிப்பதை எவ்வளவு பெரிய பாவமாக பார்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம ஊர்ல ஒருத்தர் ஒரு ட்ரக்ஸ் வியாபாரம் செய்யறாருன்னா அவர் ஒரு மாதிரியா பார்ப்போம். அப்படிதான். ஒரு விபச்சாரம் பகிரங்கமாக நடக்குதுன்னா சமூகம் அவர் ஒரு மாதிரியா பார்க்கும். அதே மாதிரி பெரும்பாலும் உறவை துண்டிக்கிறது. அவர் முன் சாப்பிட பள்ளி தலைவரா தொழில் நடத்துகிறது. பாருங்க எந்த அளவு மிக கடுமையாக இருந்திருக்கிறார்கள் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் தவழ்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அதாவது லா துசாஹிபு காத்திஅன் فإني رأيته في كتاب الله ملعونا في 3 مواطن. உறவுகளை துண்டிப்பவர் என்னோட நட்பு ரீதியா பழக வேண்டாம். சலாத்தோட இருந்தா போதும், நெருக்கமா பழகணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய வேதத்தில் குர்ஆனில் 3 இடங்களில் உறவுகளை துண்டிப்பவர்களை அல்லாஹ் சபிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் சாபத்தோடு இருப்பவர்கள் என்னோட நண்பர்களாக மாறணும். அப்ப அவர்கள் இந்த பாவத்தை எவ்வளவு பெரிய பாவமாக பார்த்திருக்கிறாங்க. அப்படி நானும் நீங்களும் பார்க்கணுமா? எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பிறந்த சகோதரர்கள் தெரியும், ஆனா எங்களுக்கு முந்தின தலைமுறை தெரியாது. எங்களுக்கு எங்களோட உம்மாட பாப்பாட சகோதரர்கள் தெரியும், அதுக்கு முந்தின தலைமுறை தெரியாது. எவ்வளவு மோசமான ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோம். மகரமான உறவுகள் இருக்கிறாங்க, தெரியாது. கண்ணியமிகு சகோதரிகளே, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான நபி தோழர். துஆ செய்யறதுக்கு ரெடியாக வரும். துஆ செய்ய ரெடியாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அவரோடு இருக்கிற பக்கத்தில் இருக்கிறார்கள் சொல்லுவாங்க, உறவுகளை துண்டிப்பவர்கள் இருந்த இந்த சபையில கொஞ்சம் அங்கால பேய்க்கிறேங்க, நான் துஆ செய்ய போறேன், அல்லாஹ் ரஹ்மத் இந்த இடத்துல இறங்கணும். உறவுகளை துண்டிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ் ரஹ்மத் இறங்காது. அவரால் எனக்கு ரஹ்மத் இறங்காம விடலாம், அவர் கொஞ்சம் ஓடலாம். துஆ செய்யக்க எங்களோட துஆ அங்கீகரிக்கப்படணும்னா முக்கியமான ஒரு விஷயம், நாங்க உறவுகள் விஷயத்துல ரொம்ப பேணுதலோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே சகோதரிகளே, இந்த விஷயங்கள் முக்கியமான பகுதிகள். சரி, இப்ப உறவுகளை பேணுக்கு சில தியாகம் தேவை. நமக்கு அது பெரிய பாவம். நமக்கு வார கோபத்துக்கும் ஆத்திரத்துக்கும் வெறுப்புக்கும் சில தியாகங்கள் தேவை. நோன்பு பெருங்கூலி இருக்குது, தியாகம் செய்யறோமா இல்லையா? தியாகம் செய்யறோம், பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். தொழுகை பெருங்கூலி இருக்குது, தியாகம் செய்யறோமா இல்லையா? தூக்கத்தை விட்டு அந்த இடத்தில் எழுப்புகிறோம், பிள்ளைகளை கஷ்டப்பட்டு எழுப்புகிறோம். ஹஜ்ஜு தியாகமா இல்லையா? பெருங்கூலி இருக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதித்த 20 லட்சத்தை கொண்டு கட்டு கஷ்டப்பட்டு போய் செஞ்சுட்டு வாரும். ஆனா உறவு பெரிய வணக்கம், பெரும் கூலி உண்டு. அதுக்கு என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? அதுக்கு தியாகம் ஒண்ணும் செய்யறதில்ல. நம்ம
நம்ம சொல்றது என்னன்னா, எவ்வளவோ செஞ்ச அவங்க என்ன செஞ்ச, நீங்க ஒரு ஏக்கர் வாங்கிட்டு போயிருப்போம், 2 கிலோ சீனி, ஏதாவது திருமணம். அது இஸ்லாம் உறவுகள் பேணுதலில் இந்த மெட்டீரியல் திங்ஸ் இது வாங்கி கொடுக்கறத ஒரு சப்ஜெக்டாகவே சொல்லல. அவங்கள்ட்ட இருந்து தேவதைகள், நீங்க விரும்பாத விடயங்கள், பலிகள் வந்தாலும் அதை நீங்க குறைத்துக் கொள்ளும். ஏன்னா அது என்னுடைய கேள்வி என்றால் சொல்றேன். அதற்குதான் அதுக்குதான் கூலி. அதை நம்ம செய்யறது. நம்ம இந்த விவாதத்துக்களில் செய்கிற தியாகங்களை இந்த உறவு பேணணும்னா முதலாவது அம்சம் எங்களோட உள்ளத்துல குரோதத்தை தூக்கம். அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்துக்குள்ள போகட்ட முதலாவது அல்லாஹ் செய்யற வேலை என்ன தெரியுமா? அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து குரோதத்தை கலட்டி எடுக்கிறது அல்லாஹ் சொல்றான். குரோதம் இருந்தா சொர்க்கத்துல கூட நல்லா இருக்கணும். அல்லாஹ் செய்யறது. அப்ப இந்த குரோத உணர்வுகள் ஒருத்தர் வெற்றி, ஒருத்தர் உயர்வு, அதை தாங்கிக் கொள்வதும் அதற்காக துவா செய்த தன்மைகள் இல்லாட்டி ஒரு நாளும் உறவை பேணியவராக மாற மாட்டோம். பிரச்சனை என்னன்னா, உறவை துண்டிக்கிற, உறவுக்கு மத்திய பிரச்சனை வாரத்துல பிரதான காரணியாக அமைகிறது இல்லை மன வளர்ச்சி இல்லாத தன்மை. யாரும் இந்த விஷயங்கள்ல கவனம் எடுக்காத ஒரு சூழலை பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது எவ்வளவுதான் நெருக்கமான உறவாக இருந்தாலும் ஒருத்தருக்கென்று பிரத்யேகமான சில பண்புகள் இருக்கும். சரிதானே? அவர்களுக்கென்று சில தன்மைகள் இருக்கும். அதை மதிக்க கற்றுக்கொள்ளணும். இப்ப பாருங்க, ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னும் ஒரு தென்னை மரத்துக்கும் அது செழித்திருந்து வளரணும்டா பக்கத்துல வச்சா சரி வருமா? ஒரு இடைவெளி தேவைப்படுது. ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில் அது ரெண்டும் நல்லா காய்ச்சி பழம் தரணும்டா ரெண்டுக்கும் இடையில் ஒரு தூரம் தேவைப்படுது. உறவமா அப்படித்தான். இப்படி இருக்கிறது மராஜன் அப்பாக என்று போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாளிகையை பார்க்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே என்ன சொல்றாங்க? உலகத்துக்கு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திச்சு சொல்றாங்க, உமரை, உங்களுடைய மாளிகையை நான் பார்த்தேன், ஆனால் உள்ளே நுழையவில்லை. உங்களுடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது நான் ரோசப்படுவேனா? அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும், என் மீது உயிரை கொடுப்பார் எனக்காக, என்னுடைய உமர் எனக்காக எதையும் செய்வார் என்பது தெரியும். தெரிந்திருந்தும் அவர் மாளிகைக்குள்ள போகவில்லை. அந்த இடைவெளி பூரணப்படும். அதை புரிந்து கொள்ளும். உறவுகள்ல இது முக்கியமான ஒரு விஷயம். எதிர்பார்ப்புகள் கூட கூட கைசேதமும் கூட. எதிர்பார்ப்புகள் அதிகமாக வந்தா அந்த உறவுகள் தூரமாகித்தான் போகும். நாங்க உறவை போன்றது முதலாவது விஷயம் என்னன்னா, எந்த ரப்பு பேண சொல்றா நான் செய்யும். இதுக்கான கூலி அல்லாஹ் தான் எதிர்பார்க்கணும். இவர்களிடமிருந்து கூலியையோ நன்மையையோ நான் எதிர்பார்க்கிறோம். இது அடிப்படையாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பெரும்பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம். உறவுகள் விஷயத்துல மிச்சம் கவனமாக இருப்போம் என்பதை புரிந்து கொள்ளணும். கனிமிகு சகோதரிகளை, இறுதியான 2 செய்திகள், உறவுகளோடு சம்பந்தப்பட்ட 2 செய்தி. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار, சில இடங்களை சொல்லுவான், சிந்தனையுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். இலங்கையில அண்மையில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு, பல நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மௌத்தானாக
அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபரை விசாலப்படுத்த வேண்டும். அந்த உறவுகளை அல்லாஹு தஆலா ஆறுதல் கொடுக்க வேண்டும். இதுல 2 சம்பவம் நடந்தது. நீங்க சிலதை சோசியல் மீடியாவோட பார்த்திருக்கீங்க. ஒன்று, கம்பளையில இருந்து ஒரு முஸ்லிம் தாய் 3 பிள்ளைகளோட தந்த தாய் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியாகி போறாங்க. போவதுக்குதான் இடையில மண் சரிவும் வெள்ளப்பெருக்கும் வருது. என்ன செய்யறது தெரியல. அவருடைய கணவனின் சகோதரனின் வீடு பக்கத்துல அங்க போயிட்டாங்க. கணவன் தூரத்தில் இருக்கிறார். உடனே கோர்ட்டான்னு சொல்றாங்க, இங்க வெள்ளமும் மண் சரிவுமா இருக்குது, நாங்க இந்த இடத்துல பிள்ளைகளோட சேர்த்து 9 பேர் நிற்கிறோம், வீட்டுல தண்ணி வந்துட்டு மேல ஏறிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தகவலை பாஸ் பண்ணிட்டாங்க. கணவன் உடனே ஊரை நோக்கி ஓடி வாரான். ஆனா ஊருக்குள்ள போக முடியல. தண்ணி யாரும் உள்ள நுழைய முடியல. எல்லாம் கட் ஆகிட்டு. கோல் அடிக்கிறார். மனைவிக்கு கோலே போகுதில்லை. ஊருக்குள்ள எல்லாரும் அடிக்கிறார். ஒரு போன் வேலை செய்யணும். வேற பதட்டமும் பயமும் அதிகரிக்குது. என் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, என் மனைவிக்கு என்ன நடந்தது, என்னுடைய குடும்பம் மொத்தம் 9 பேர் என்ன நடந்தார்கள் ஒன்றும் தெரியாது. ஒரு நாள் கடந்து விடுகின்றன. அப்படியே இருக்கிற போது ஒரு செய்தி கிடைக்குது. அவருடைய பகுதியில இருந்து 9 ஜனாசாக்கள் வைத்தியசாலைக்கு போகுது என்ற செய்தி கிடைக்குது. இவரை பதட்டம் இன்னும் அதிகரித்தது. அந்த ஜனாசா என் குடும்பத்தை சேர்ந்த ஜனாசாக்களாக இருக்கலாம், என் பிள்ளைகள் மனைவியோ ஹாஸ்பிட்டல் ஓடி போறார். அங்க போய் ஜனாசாவை பார்க்கிறார். ஒரு ஜனாசாவின் முகங்களில் தெரியல, சேர் படிந்திருக்கிறது. இவர் தண்ணி எடுத்து ஒவ்வொரு முகங்களாக கழுவுறார் பதட்டத்தோட. இது என்ற மனைவியோ என்ற பிள்ளைகளோ என்ற பதட்டத்தோட கழுவுறார். ஆனால் யாரும் அவர்களில் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல. பயம் இன்னும் கூடுது. மண்ணுக்குள்ள புதைவிட்டு இருப்பாங்களோ, மொத்தமா போயிருப்பாங்களோ என்ற பயம் அதிகரிக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி கிடைக்குது. இந்த பள்ளி வாயிலில் உங்களோட பகுதியை சேர்ந்தவர்கள் முகாம்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி கிடைக்குது. உடனடியாக அந்த பள்ளியை நோக்கி ஓடுறார். ஓடி போறார். போய் பார்க்கிறார். அங்க தந்த மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்களா அதை தேடுறாரு. பார்க்கிறாரு, பிள்ளைகளும் மனைவியும் அந்த பள்ளியில் இருக்கிறாங்க. கண்டவுடன் பள்ளி அலறுகின்ற அளவுக்கு சத்தப்பட்டு அழுகிறார். சகோதரிகளே, இது உறவுகளை காணவில்லை என்கிற பொழுது ஒருத்தருக்கு வந்த தவிப்பு. குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி. இந்த உறவுகளுக்காய் இந்த துனியாவுல உயிரை கொடுக்கவும் நாங்கள் எல்லாரும் தயார். ஆனா மறுமை ஒரு உம்மாவை மகன் கண்டா, வாப்பா மகனை கண்டா, சகோதரன் சகோதரியை கண்டா, நண்பர்கள் நண்பர்களை கண்டால் ஒருவரை ஒருவர் சந்திக்க விரும்ப மாட்டார்கள், விரண்டோடுவார்கள் என்று கூறுவாங்க. துனியாட விஷயம் எங்க இருக்குது, ஆகிரத்திர விஷயம் எங்க இருக்குது? ஆகிரத்து எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஆகிரத்துக்கு எங்களை தயார்படுத்தணும்டா இந்த உறவுகள் விஷயத்துல வார எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பிரிவதற்கும் சண்டை பிடிப்பதற்கும் முரண்படுவதற்குமான காரணிகளை தேடாமல் சேர்வதற்கும் சலாம் சொல்லுவதற்கும் நெருங்குவதற்குமான காரணங்களை தேடுங்கள். பிரச்சனை படணும் என்று நினைச்சா 100 தீர்வை கொடுத்தாலும் 100 பிரச்சனையை சொல்லுவாங்க. சேரணும் என்று நினைச்சா 100 பிரச்சனையை கொடுத்தாலும் 100 தீர்வை சொல்லுவாங்க. அல்லாஹ்கிட்ட நான் உயர்ந்தவனாக இருக்கணும் என்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுதான் என்ற நோக்கம் என்று நினைச்சா இந்த பெரும் பாவத்தில இருந்து நாங்க விலகணும்.
அதுக்கு இந்த காரணிகளை தேடாமல் இருக்கணும். இன்னொரு செய்தி, இறுதியான ஒரு செய்தி, அதாவது ஒரு சகோதரனும் சகோதரியும் கூட பிறந்தவங்க 2 பேருக்கு மத்தியில ஒரு திருமண விஷயத்துல சண்டை. இந்த வெள்ளப்பெருக்குல நடந்த செய்தி. தாத்தாவும் தம்பியும் பேசுறல, கல்யாணத்துல வந்த சண்டை. தாத்தா தம்பி மாத்தளையில இருக்கிறாரு. வெள்ளப்பெருக்கு வந்த நேரம் 3 கோல் எடுத்திருக்கிறாங்க. தம்பி போன் கையில இருந்திருக்குது, ஆனா அவர் ரோசம் விடல. சண்டை போன் ஆன்சர் பண்ணல. கொஞ்சம் லேட்டாகி கேள்விப்படுறார், கம்பளையில, அதாவது தந்த சகோதரி குடும்பம் இருந்த ஊர் மொத்தமா அழிஞ்சிட்ட செய்தி கிடைக்குது. இவருக்கு இப்பதான் பதட்டமாகுது. போனை எடுத்து தாத்தாட நம்பருக்கு 88 கோல் எடுக்கிறார். போன் வேலை செய்யல. பதறி போறார். 1 நாள் 2 நாள் தொடர்பு கொள்ள முடியல, உள்ளே போக முடியல. கடைசியாக பள்ளி ஹசரத்துல ஒரு தொடர்பு கிடைக்குது. என்ன தாத்தாவோட கொஞ்சம் பேசணும் ஹசரத் என்று கேட்கிறார். ஹசரத் சொல்றார், உங்களோட தாத்தாட மகன் மருமகன் உங்களோட இருக்கிறார், அவருக்கு போன கொடுக்கிறார். மருமகன் சலாம் சொல்லி மாமா கிட்ட பேசுறார். எங்க இருக்கிறீங்க வாப்பான்னு கேட்கிறார். மாமா, நாங்க வீட்டுக்கு தண்ணி வந்துச்சு, எல்லாரும் ஓடினோம். எங்களோட உம்மா உங்களோட தாத்தா சொன்னா நான் மன்னிப்பு கேட்கணும்டா எங்க தம்பி கிட்ட தான் கேட்கணும், மாமாக்கு ஒரு கோல் எடுத்துட்டாவா பாண்டா. அந்த டைம்ல உங்களுக்கு 3 கோல் எடுத்து நீங்க தூக்கல மாமான்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கு பயம் கூடுது. தாத்தா எங்கன்னு கேட்கிறாரு. மாமா, இப்பதான் உம்மாவை அடக்கிட்டு நாங்க பள்ளியில நிக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. உம்மா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க என்கிற செய்தியை சொல்றாங்க. கண்ணியமிகு சகோதரிகளே, நாங்க எப்ப மௌத்தாகும்னு தெரியாது, எங்களோட உயிர் எப்ப பிரியும் என்று தெரியாது. உறவுகள் விஷயத்துல ரொம்ப கவனமாக வாழணும். அது அல்லாஹ்ட தெரியும். நீங்க ஒரு மோசமான உணர்வுகளை, ஒரு வாயினால் ஒரு மோசமான வார்த்தைகளை பதிவு செஞ்சுட்டு மௌத்தானால் அதை அழிக்கிறது கஷ்டமாயிருக்கும். எல்லாருக்கும் நல்லதே செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு செஞ்ச அநியாயங்களை மன்னிங்க, அல்லது அல்லாஹ்கிட்ட கொடுங்க. அல்லாஹ்வுடைய தெரிவை மதிக்க பழகுவோம். உங்களோட உம்மா அப்பா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நபித்தோழர் வாரார், என் நினைவு சரியாக இருந்தால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என் உம்மா மௌத்தாகிட்டாங்க, ஆனா வசியத் செய்யாம பேத்திட்டாங்க. வசியத் செய்யல. என் உம்மா ஏதாவது வசியத் செஞ்சு அதை செய்யணும்ங்கிறது ஆசை, அதை சொல்லாமலே மௌத்தாகிட்டாங்க, என்ன செய்ய என்று கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அலைக பில்மா, தண்ணியை கொண்டு தர்மம் செய்யுங்க உம்மாக்கன்னு சொல்லி சொல்றாங்க. சகோதரிகளே, தண்ணியை கொண்டு தர்மம் செய்யுங்கிறாங்க. அல்லாஹு தஆலா எங்களோட பெற்றோர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். உங்களோட உம்மா அப்பா உயிரோடு இருந்தா உங்களோட உறவுகள்ல முக்கியமானது அவங்க தான், பிரதானமானது. அவங்க தண்ணி உங்கள்கிட்ட குடிக்க கேட்டா தயவு செய்து உங்களோட பிள்ளைகள் அனுப்பாதுங்க. உங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், எங்க உம்மாக்கு எங்க வாப்பாக்கு நான் தான் தண்ணி கொடுப்பேன், நீங்க எடுத்து போய் கொடுங்க. நாக்கி தண்ணி வச்ச பெண்ணுக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிச்சாங்க வச்சாங்க. உங்களோட உம்மா வாப்பா தண்ணி கேட்கிறாங்களா, மகள் உம்மா அப்பாக்கு தண்ணி கொடு, மகன் உம்மா அம்மாக்கு தண்ணி கொடுன்னு சொல்லாது. உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய சான்ஸ் என்னன்னா, என் உம்மா என் வாப்பா தண்ணி கேட்க நான் போய் கொடுக்கிறது. நீங்க குடும்பம் உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு தருவாங்க, உங்களோட பேர பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் உறவுகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக
உறவுகள் விஷயத்தில் மிக கவனமாக நடக்கக்கூடியவர்களாக, பாவங்களின் வகைகளை புரிந்து அந்த பாவங்களுக்கான பிராய சித்தங்களை தேடி அது கழுவப்பட்ட நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஈமானோடும் இஸ்லாத்தோடும் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா துணை செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.